அக்கா ஜனநாயகன் படத்துக்கு 2 டிக்கெட் தான் கிடைச்சு. மிச்சத்துக்கு பராசக்தி வாங்கிட்டேன். நீயும் மாமாவும் பராசக்தி போங்க, நானும் என் பொண்டாட்டியும் ஜனநாயகன் போறோம். ஓ, நீங்க 2 பேரும் மட்டும் ஜனநாயகனுக்கு போவீங்க, நாங்க மட்டும் பராசக்திக்கு போகணுமா? உங்க பார்த்தா எப்படா தெரியுது? இலக்காரமா இருக்கா? விடு கோவப்படாத கூடாத. நாங்க பராசக்திக்கு போறோம், நீங்க ஜனநாயகனுக்கு போங்க. ஓ, நீங்க 2 பேரும் மட்டும் பராசக்திக்கு போவீங்க, நாங்க மட்டும் ஜனநாயகனுக்கு போகணுமா? போனா எல்லாரும் ஒன்னா போகணும், இல்ல என்ன தேவையில்ல. ஆனா பைத்தியக்காரி, அதை கொடு. இப்போ உனக்கு என்ன ஜனநாயகன் பராசக்தி தான், ஒரு ஜனநாயகனும் ஒரு பராசக்தி, ஆளுக்கு ஒரு படத்துக்கு போங்க போங்க. நீங்க 2 பேரும் மட்டும் ஜோடியா போவீங்க, நானும் என் புருஷன் மட்டும் தனித்தனியா போகணுமா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? அக்கா ஜனநாயகனுக்கு 2 டிக்கெட் தான்க்கா கிடைச்சிச்சு, பராசக்திக்கு 3 இருக்கு. நீங்க ஃபேமிலியா போயிட்டு வரதுல என்ன இருக்கு? முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஜனநாயகன் பாருங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் ஒன்னாதே போகணும், இல்லாட்டி படத்துக்கே போக வேணாம். படத்துக்கே போன போய் தொலைங்க. என்னடா இப்படி ஜனநாயக டிக்கெட்டை கிழிச்சு விட்ட? சரி, நானும் என் புருஷன் என் பிள்ளை எல்லாம் ஃபேமிலியா போறோம், நீயும் உன் பொண்டாட்டியும் பொங்கலுக்கு சன் டிவில படம் போடுவாங்க, அதை பாரு. எங்க டிக்கெட் கிடைச்சிருச்சு. 2000 ரூபாய் கொடுத்து ஜனநாயகன் டிக்கெட் வாங்கினா இப்படி நாசமாக்கிட்டாலே.